الأصحاب ودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன்னாஸி அஜ்மஈன். அம்மா பாத். தஃப்சீருடைய விளக்க உரை தொடரில் சூரத்துல் முஃமினூனில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனங்களை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசனம் 57 இருந்து 61 வரை உள்ள வசனங்களின் விளக்கங்களை பார்க்கலாம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இறையச்சத்தால் அஞ்சி நடுங்குவர்கள், இறை சான்றுகளை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்கள், அவர் தானம் தர்மங்களை வழங்கும் பொழுது அவை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுமா என்ற அச்சத்தோடு வழங்குவார்கள். இவர்கள்தான் உண்மையிலே நன்மைகளை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது அவர்களிடம் இறை நம்பிக்கை இருக்கும், நன்மைகள் செய்வார்கள், நற்செயல் புரிவார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தண்டனையை நினைத்து அஞ்சி நடுங்குவார்கள். தங்களை அவன் சோதிப்பதை நினைத்து பயப்படுவார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் நன்மை செய்யும் அதே நேரத்தில் இறைவனை பற்றி அச்சத்தையும் கொண்டிருப்பார்கள். ஆனால் நயவஞ்சக்காரன் தீங்கும் செய்து கொண்டு அச்சமின்றி இருக்கவும் முயல்வான். இணை வைக்காதவர்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளது, அவர்கள் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள். இன்னும் அவர்கள் வணங்கும்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்திருப்பார்கள். அடுத்த வசனத்தில், யார் தம் இறைவனிடம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கிறோம் என்று எண்ணி உள்ளம் அஞ்சியவாறு தாம் வழங்குகின்றதை வழங்குவார்களோ என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இறையச்சமுடையவர்கள் கொடைகள் அளிப்பார்கள். அதே நேரத்தில் அந்த கொடைகள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமா என்று அச்சமும் நடுக்கமும் உள்ளவராக இருப்பார்கள். இன்னும் அவர்கள் நாம் கொடுத்த கொடையில் ஏதாவது குறை வைத்திருக்கிறோமோ என்று எண்ணுவார்கள். ஒருமுறை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், உள்ளம் அஞ்சியவாறு தாம் செய்ததை செய்வார்கள் என்னும் இந்த வசனம் ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு திருடுவதையும் விபச்சாரம் செய்வதையும் மது அருந்துவதையும் கூறுகிறதா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அபூபக்கரின் மகளே, அப்படி இல்லை. அவர் யார் என்றால், அவர் தொழுகையை நிறைவேற்றுவார்கள், நோன்பு நோற்பார்கள், தர்மங்களை செய்வார்கள், அதோடு தம்முடைய நல்லமல்கள் ஒப்புக்கொள்ளாமல் போய்விடுமா என்று அல்லாஹ்வை அஞ்சுபவராக இருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். நூல் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமும் இந்த அமல்களை செய்கிறோம், ஆனால் நம்முடைய எண்ணங்களை பார்த்தால் இப்படி இருக்குமா? சிறிதளவு கூட இந்த எண்ணங்கள் இருப்பதில்லை. எனவே நம்முடைய அமல்களும் அல்லாஹ்வை பயந்த நிலையில் செய்வதற்கும் இன்னும் அவற்றை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.